வாழ்வின் சோதனைகள் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது ஒருவரின் வாழ்க்கை துணை எனக்கு இந்த திருமண உறவு வேண்டாம் என ஒரு கடிதம் எழுதி வைத்திருப்பார். அது ஒரு இடி முழக்கம். சாதாரண உடல் பரிசோதனைக்காக மருத்துவரிடம் போகும்போது அவர்களுக்கு புற்றுநோய் இருப்பதாக தகவல் வரும். அது சூறாவளி காற்று. நிம்மதியாக உறங்கும்போது அதிகாலை 3 மணிக்கு தங்களுக்கு அருமையான ஒருவர் மாரடைப்பால் இறந்துவிட்டார் என தொலைபேசி அழைப்பு வரும். அதை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கை படம் கவல பார்க்கும். வாழ்க்கை புயல்களின் ஒரே அம்சம் அவை எப்போது வரும் என்று கணிக்க முடியாது என்பதுதான். நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவை தாக்கலாம். இயேசு ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களிடம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவர் படகில் ஏறிவிட்டாலே அந்த படகு மூழ்காது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையிலேயே பாதுகாப்பாக கரை சேருவோம் என்ற வாக்குறுதி அடங்கியிருந்தது. ஆனால் அன்று புயல் வந்த பொழுது சீஷர்கள் அனைவருமே பயந்து ஐயோ நாங்கள் சாகப் போகிறோம் என்று அலறினார்கள். ஆனால் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் உண்டாக்கினார். ஒரு காரியத்தை அறிந்து கொள்வது என்பது வேறு, அதை நம்புவது என்பது வேறு. ஒரு வாக்குறுதியை கேட்பதற்கும் அதை முழுமையாக நம்புவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இயேசு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார் என்பதை நாம் பல நேரங்களில் நம்புவதில்லை. சூரியன் மறைந்து போகலாம், காற்று பலமாக வீசலாம், அலைகள் சீறி பாயலாம். ஆனால் இயேசு தன் வாக்குறுதிகளை காப்பதில் ஒருபோதும் தவறுவதில்லை. அவர் அருகில் இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை. அவர் உங்கள் வாழ்க்கை படகின் மாலுமியாக இருக்க விரும்புகிறார். இயேசு உங்கள் அருகில் இருப்பதை நீங்கள் எப்போதும் உணராமல் இருக்கலாம். ஆனால் அவர் அங்கேயே தான் இருக்கிறார். சீடர்களுக்கு அந்த படகுதான் உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான இடமாக இருந்தது. ஏனெனில் பாதுகாப்பு என்பது பிரச்சனைகள் இல்லாத சூழல் அல்ல. இயேசு நம்மோடு இருப்பதே உண்மையான பாதுகாப்பு. உங்கள் வாழ்க்கை படகில் இயேசு இருக்கிறாரா? சிந்திப்போமா?